ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்டு பார்த்திங்கன்னா பம்ப் ஆப்ரேட்டர், அதாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்டு பம்ப் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 1124 வேகன்சி. ஓகேங்களா. ஸோ இதுக்கான பேயிங் லெவல் அந்த எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகேங்களா. இது ஃபீமேலுக்கானது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்டு பம்ப் ஆப்ரேட்டுங்கிறதுனால இது ஒன்லி பார்த்தீங்கன்னா மேல் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். உங்களுக்கு பேயிங் லெவலாக பார்த்தீங்கன்னா 20,700 61,100 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக மெரிட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கலுமே வச்சுருவாங்க. ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேகன்சியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவருக்கான வேகன்சி வித் கேட்டகரியோட யூஆர்க்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. வித் அந்த பம்ப் ஆப்ரேட்டருக்கான வேகன்சிஸ் எவ்வளோன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே, அதாவது பம்பர் ஆப்ரேட்டர் வித் டிரைவரு, தென் பார்த்தீங்கன்னா டிரைவர் வித் பம்ப் ஆப்ரேட்டர், இந்த ரெண்டு ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. டோட்டலாக 1124 வேகன்சி இருக்குது. சரிங்களா. இதை மட்டும் இல்லாமல் இதில் 10% பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான வேகன்சி 113 வேகன்சியை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது தனி. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பழைய ப்ரொசீஜர் தான். ஸோ இது இருந்தாலுமே சூப்பரான ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇடி அண்டு பிஎஸ்டி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெளிவாக நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 21 27 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 21 27 ஏஜ் வந்து ஆகிருக்கணும். அப்படி மேலே இருந்தால் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. 5 இயர்ஸ் வரைக்கும், 5லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கும். எல்லாமே வந்து இதில் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதை தான் வந்து இவங்க வந்து பாஸ்டு மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கான மெயின் திங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரைவர் வித் பம்ப் ஆப்ரேட்டர் ரோல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தேவை. ஓகேங்களா. அது எப்படி மெத்தட்னு பார்த்துக்கோங்க. ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஆர் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள். ஓகேங்களா. ஹெவி மோட்டார் வெஹிக்கிளும், தென் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லைட் மோட்டார் வெஹிக்கிளும் வேணும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர், அதாவது மோட்டார் சைக்கிள் வித் கியர், இந்த 3 லைசன்ஸுமே உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இது ஆக்சுவலாகவே டிரைவர் ரோல்ன்றதுனால இந்த 3 லைசன்ஸுமே இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 லைசன்ஸும் வந்து வச்சுருக்கோங்க. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வித் 3 இயர்ஸ் வரைக்கும் ஆகிருக்கணும். அப்படி ஆகிருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ நிறைய பேர் எலிஜிபிள் இருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கவங்க தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஏன்னா நிறைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்ச டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம நார்மலான அந்த எஸ்எஸ்சி ஜிடி ஆர் டிஎன்எஸ்சி எஸ்ஐபிசி இதை விட பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 167 அண்ட் 160 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணி. ஸோ இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் அண்டு கான்ஸ்டபிள் வித் டிசிபியூ, அதாவது பம்ப் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டிரைவர் வித் கான்ஸ்டபிள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பம்ப் ஆப்ரேட்டர் வித் கான்ஸ்டபிள் இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பம்ப் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டும் நீங்கள் டிரைவர் ஆர் செகண்டும் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 2 ரோலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் தான். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்லைனில் தான், எந்த ஒரு ஆஃப்லைன் கிடையாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இருந்தீங்கன்னா 100 ருபீஸும், பிலாங் டு த எஸ்சி எஸ்டி இஎஸ்எம், ஓகேங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு காய்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லாமல் தான் இருப்போம். ஸோ இன்கேஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் எலிஜிபிள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ஸை 3 minutes 50 secondsலையும், லாங் ஜம்ப் 11 ஃபீட்டை வந்து 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 11 ஃபீட்டை வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணணும். அடுத்தது ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 அல்லது 6 inches 3 6
ஹை ஜம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 feet 6 inches பார்த்தீங்கன்னா தாண்டணும். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. ஸோ ட்ரேட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50. நீங்கள் ஜஸ்ட்டு குவாலிஃபைங் மார்க்கானா 25 எடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 25ம், ஹெவி வெஹிக்கிளுக்கு 25 மார்க்ஸும், சென் பார்த்தீங்கன்னா மோட்டார் மெக்கானிசம், அதாவது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆச்சுன்னா உங்களால் அதை ரிசால்வ் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். அதுக்காக பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியும் சேர்த்து 130 மார்க் வைக்கிறாங்க 3 ட்ரேடுக்கும் சேர்த்து. நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் அதாவது 25, 25, 15 இது எடுத்தாலும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம். கண்டிப்பாக மினிமம் மார்க் எடுக்க முடியும் எல்லாராலையுமே. ஒன்ஸ் நீங்கள் டிரைவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நாலேஜ் இல்லாமல் இருக்காது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் 20 மார்க் வித் 20 கொஷின்ஸும், அதே மாதிரி எலமெண்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 20 மார்க்ஸும், அன்டிகல் ஆப்டிடியூட்க்கு 20 மார்க்ஸும், தென் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி அண்ட் அப்சர்வ்க்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸும், பேசிக்கான ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஸோ இது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுத்தில் தான் நடக்க போகுது. தமிழ் ஆர் மலையாளம், தெலுங்கு இதில் எதையும் கிடையாது. ஸோ டோட்டலாக ஒரு 120 மினிட்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. 100 கொஷின்ஸ். இதில் இருக்கிறதுல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வேண்டிய தரமான ஒரு செய்கன்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு ஜாப் இது. எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கவங்க ரேரு, அட் த சேம் டைம் எக்ஸாம் படிக்கிறவங்களும் ரேரு, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்களும் ரேரு, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எக்ஸாம் எதுவும் ரேரு. ஸோ 1000 வேகன்சின்றது கம்மியான வேகன்சி கிடையாது guys. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா கண்டிப்பாக யாராச்சும் நம்மள சரௌண்டிங்கில் யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வித் டிரைவிங் லைசன்ஸோடு வச்சுருக்காங்கன்னா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து குயிக் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆயிரும். ஸோ until then bye from தமிழ் ஜாப்.